விஜய் சார் அண்ட் அஜித் சார் அப்படி சொன்னோடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது இவங்க 2 பேருமே தமிழ் சினிமாவோட டாப் 2 ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது தான். இவங்களுக்கு இதெல்லாமே ஒரே நாளில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 2 பேருமே 50 வயசுலையும் அவங்களோட கோல்ஸை நோக்கி ஓடிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் யாருக்காக? சினிமாவை சினிமாவாக பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களோட லைஃப்பில் நாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. எவ்வளவு தோல்வியை சந்திச்சாலும் இவங்களால மட்டும் எப்படி திரும்ப திரும்ப அவங்களோட வெற்றியை நோக்கி ஓட முடியுது? இதெல்லாத்தையும் பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்ப காலத்துல எல்லாம் அஜித் சாரா இருக்கலாம், விஜய் சார் அவங்களா இருக்கலாம், இவங்களோட ஸ்டார்டிங் ஆஃப் த பீரியட்ல படங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 1-2 படங்கள் எல்லாமே எனது தோல்வியாக தான் இருந்துச்சு. இந்த தோல்வி இருந்தாலும் அவங்க அந்த படங்கள்ல எஃபோர்ட்ஸ் போடாம இருக்கவே இல்லை. அவங்களால எவ்வளவு எஃபோர்ட்ஸ் போட முடியுமோ அவ்வளோ தூரம் எஃபோர்ட்ஸ் போட்டு தான் அந்த படங்கள் எல்லாத்தையுமே நடிச்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா விஜய் சார் அவங்களோட அப்பா வந்துட்டு டைரக்டர். ஸோ அதனால அவங்களுக்கு சினிமால நுழையிறது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்திருக்காது. ஆனா அஜித் சாரோட லைஃப்ல யோசிச்சு பாருங்க, பல ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி தாங்க சினிமால முதல் காலடியே எடுத்து வச்சாங்க. என்னதான் சுலபமா வந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு வந்தாலும் சரி, அந்த சினிமாக்கு உள்ளாடி வந்தாச்சு அப்படின்னா அங்க சர்வே ஆகுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். எல்லாரும் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் லக்கு வேணும் அப்படின்னு. அதெல்லாமே சுத்த முட்டாள் தானவங்க. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் மட்டும்தான் அடுத்த பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கே வரும். நீங்கள் இவங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பல தோல்வி பல பிரச்சனை இதெல்லாமே சந்திச்சதுக்கு அப்புறமா தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரசிகர்களை சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் இந்த சினிமால எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அது அவங்களோட வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த படம் தோல்வியாக கூட இருக்கலாம். பட் என்னதான் தோல்வியாக இருந்தாலும் அந்த தோல்வியை வெற்றிக்கான படிக்கட்டாக எடுத்து அதில் பயணம் செஞ்சு வந்தவங்க தாங்க இவங்க 2 பேருமே. எவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸோட பையன், டேரக்டர்ஸோட பையன், அவங்க எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளாடி சர்வே ஆக முடியாமல் காணாமலே போயிருக்காங்க. பட் இவங்க இப்போ வரைக்கும் நிலைச்சு நிற்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்களோட திறமை தாங்க. சரி, சினிமாவை விடுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில கூட பாருங்க, 2 பேருமே சொல்லி வச்சது மாதிரி 50 வயசு தாண்டியுமே ஏதோ ஒரு புதிய பாதையை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் அவங்களுக்கு இப்ப தோணி இருக்கும், அதான் அவங்க சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல ஒரு கனவு இருக்கும், ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும். பட் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வேற பாதையை நோக்கி பயணிப்போம். ஆனா அந்த பயணத்தப்போ கூட என்னோட குறிக்கோளை நான் அடைஞ்சிருவேன் அப்படின்னு எவ்வளோ பேர் ஓடுவாங்கன்னு கேட்டால் ஒரு சில பேர் தாங்க வருவாங்க. அதில் இவங்க 2 பேருமே வருவாங்க. நம்ம நல்லா நோட் பண்ணாலே தெரியும், இவங்க 2 பேரோட படங்களில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட கேரக்டர் அப்படிங்கிறது அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். விஜய் சார் அவங்களோட படத்தில் நிறையவே என்னது அரசியல் கருத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கும். தாழ்த்தப்பட்டவங்களுக்காக தந்தை பெரியார் போராடினது 94 வயசுல. ரிட்டையர்மெண்ட்ன்றது டேட் ஆஃப் பர்த்ல இல்ல, இங்க இருக்கு. அதே மாதிரி அஜித் சார் அவங்களோட படத்தில் பைக் ஸ்டண்டாக இருக்கலாம், கார் ரேஸாக இருக்கலாம், இதெல்லாம் நிறையவே பார்க்கலாம். நீங்கள் உடனே கேட்கலாம், ஆரம்ப கால படங்கள்ல அப்படி எதுவும் இல்லையே அப்படின்னு. உண்மையிலே சொல்லப்போனால் எந்த ஒரு துறையாக இருந்தாலுமே அந்த துறையில் நாம் ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கே பல காலம் அப்படிங்கிறது ஆயிரும். அப்படிதாங்க இவங்களோட ஆரம்ப கால சினிமா வாழ்க்கையுமே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சினிமா துறையில் ஒரு இடத்த பிடிக்கிறதுக்காகவே இவங்க என்னது ஆரம்ப காலத்துலலாம் நிறையவே எஃபோர்ட்ஸ் போட்டிருந்தாங்க. டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ்ல எல்லாமே நடிச்சிருப்பாங்க. அப்படிதாங்க இவங்க ரசிகர்களையுமே சம்பாதிச்சாங்க. அண்ட் இவங்க 2 பேரோட ரசிகர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேரோட ரசிகர்களுமே ரொம்பவே சப்போர்ட்டிவாக தான் இவங்களுக்கு இருந்தாங்க. இப்போ இடையில கூட அஜித் சார் அவங்க அவங்களோட ரசிகர் மன்றத்தை கலைச்சாங்க. இருந்துமே அவரை கொண்டாடாத ரசிகர்களே இல்லை. அரசியலையும் தாண்டி இவங்களோட லைஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா பேரிடர் டைம்லயா இருக்கலாம், ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுறதா இருக்கலாம், கல்விக்காக, மருத்துவத்துக்காக, இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை மறைமுகமாக பப்ளிசிட்டி பண்ணாமல் இவங்க 2 பேருமே இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி அஜித் சார் இருக்காங்க இல்லையா, அவங்க கார்லேருந்தும் சரி பைக்லேருந்தும் சரி வாங்காத அடியே இல்லை. எவ்வளோ இன்ஜுரி, அதையும் தாண்டி அவர் இவ்வளோ தூரம் நிலைச்சு நிற்கிறாரு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அவரோட விடாமுயற்சிங்க. அதே போல் விஜய் சாரும் அரசியல் கருத்துக்களை அவரோட படங்கள் எடுக்க போய் சந்திக்காத பிரச்சனையே இல்லை. இப்போ அரசியல் கட்சியே தொடங்கி வளர்ந்துருக்காரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க. இவங்க 2 பேரோட லைஃப்பை பார்க்கும்போது நான் படித்த திருக்குறள் தாங்க எனக்கு ஞாபகம் வருது. காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞாலம் கருதுபவர். இந்த குறளோட விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.